போர்க்களத்திற்காக செல்லக்கூடிய வீரர்கள், போர் வீரர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கும் பாடி வீடு என்று போர் பற்றி வரும்பொழுது பாடி வீடு அமைத்தார்கள் என்று சொல்வார்கள். அது மாதிரி இங்கு புலையர்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இடத்திற்கு புலைப்பாடி என்று. அப்போ ஊர் எல்லையிலே அவர்கள் கடைக்கோடியில் இருக்கிறார்கள். அதனால் கடைஞர் என்ற ஒரு அவர்கள் குறிப்பதாகவும் இருக்கின்றது. அதையும் சேக்கியார் குறித்திருக்கின்றார். அவர்களுடைய வீடு பழங்கூரையாக இருக்கிறதா. பழங்கூரை என்று சொன்னால் அன்றைக்கு தென்னை ஓலையினால் பின்னி, தென்னை ஓலையிலே பின்னி அதை அப்படியே கூரையாக அமைத்திருக்கிறார்கள். அது எப்போ வேய்ந்ததோ தெரியல. அப்படியே அது வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சம் உள்ளே விழக்கூடிய அளவிற்கு அது பழுதடைந்திருக்கின்றது. அந்த பழுதை போக்குவதற்கு அவர்களிடம் பொருளாதார வசதி இல்லை. அதனால் சுரை கொடியை போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நம்ம பயணம் பண்ணும்போது பார்க்கலாம், கூரை மேலே சுரை கொடி போட்டிருப்பாங்க. அந்த சுரை கொடியை போட்டிருப்பாங்க. அங்கே உணவுக்கு அதையே பயன்படுத்திக்குவாங்க. அவர்கள் மாமிச உணவு அதிகம் சாப்பிடுவதனால அவர்கள் உடலிலே கொழுப்பு அதிகமாக சேர்ந்துவிடும். அதை கரைப்பதற்குரிய நிலையாக அந்த சுரைக்காயை பயன்படுத்துவார். இன்றைக்கும் மருத்துவர்கள் சொல்லக்கூடியது கொழுப்பை குறைப்பதற்கு சுரைக்காய், பூசணிக்காய், அதே மாதிரி முள்ளங்கி இவற்றையெல்லாம் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்போ அவர்கள் எந்த அளவிற்கு உணவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அதே மாதிரி அதை கரைப்பதற்குரிய உணவையும் அவர்களுடைய இடத்திலேயே அது 2 in 1 3 in 1 பயன்படுத்துகின்றார்கள். அப்படி சுரை கொடியை மேலே போட்டு அவர்களுடைய குடிசை இருக்கின்றது. அப்போ அவர்களுடைய வறுமை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை அந்த இரட்டை வரியிலே மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது. இந்த நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, வளர்ப்பு பிராணிகளில் நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் குட்டி போட்டிருக்குதான். அங்கே குட்டி போட்டப்போ அந்த குட்டி நாயை பார்க்கும்போது யார் பார்த்தாலும் தூக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஆசைப்படுவாங்க, இல்லை அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த இங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி அந்த குட்டி போட்ட அந்த நாய் தாய் நாய் தன்னுடைய இனத்தை அப்படியே அரவணைத்து கொள்ளும். அது கொஞ்சம் அந்தன போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த சிறார்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா, அந்த நாயை தூக்கிட்டு ஓடுறாங்களா, கருஞ்சிறார் என்று சொல்கிறார். அப்போ அவர்களுடைய நிறத்தையும் இங்கே சொல்லிவிடுகிறார். அவர்கள் வெயிலிலேயே அதிகமாக இருப்பதனால அவர்கள் கருமை நிறம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அதையும் அங்கே பதிவு செய்கின்றார். அந்த குழந்தைகள் அந்த நாய்க்குட்டிகளை தூக்கிட்டு வருது. அப்படி தூக்கிட்டு வரும்பொழுது அந்த கத்துது, பாதுகாப்புக்காக அந்த குட்டி நாய்கள்லாம் கத்தும்போது அந்த ஈனக்குரலை ரொம்ப சத்தமாக கத்த முடியல. அந்த சத்தமானது தாய் நாய்க்கு தெரியல, அதனுடைய தாய்க்கு தெரியல. தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா, அரைஞான் கயிறாக அந்த கருஞ்சிறார்கள் எல்லாம் இடையிலே இரும்பினால் ஆன அந்த மணிகளை கட்டியிருக்கிறாங்களாம். அப்போ இன்றைக்கு வெள்ளியிலேயும் தங்கத்திலேயும் அவரவர்கள் வசதிக்கு தகுந்தது போல போட்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்தது இரும்பு. அந்த இரும்பினால் ஆன இதை போட்டும்போது அதை எடுத்துகிட்டு ஓடும்போது அந்த சத்தத்தில், அந்த இரும்பினுடைய சத்தத்தில் இந்த ஈனக்குரலில் சொல்லக்கூடிய அந்த குரலானது தன்னுடைய தாய்க்கு விழவில்லை. அப்போ அந்த குழந்தைகளுடைய விளையாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் வினை புரிகிறாங்க. என்ன வினைன்னா, வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது அதற்குரிய நேரம் எப்படி கணக்கிடுகிறார்கள்னா, கோழி அதாவது சேவல் கூவக்கூடிய நேரத்திலே அவர்கள் விழித்து சென்று விடுவார்கள். அதைத்தான் இங்கே சொல்கின்றார். செறி வழி தின் கடைஞர் வினை செயல் புரிவை. அவங்க வினை கடைஞர்கள், அதாவது கடைநிலை, இன்றைக்கு கடைநிலை ஊழியர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த கடைஞர்கள் என்ன பண்ணுறாங்களா, அந்த வாரண சேக்கை என்று சொல்கின்றார். வாரணம் என்பதற்கு மயிலையும் சொல்லலாம், அதே மாதிரி யானையும் சொல்லலாம், சேவலையும் சொல்லலாம். அப்போ அந்த சேவல் கூவும்போதே அவர்களுடைய தொழிலை தொடங்கி விடுகிறார்கள், வயல்வெளியிலே சென்று வேலை பார்ப்பதற்கு. இன்றைக்கும் நல்ல உழைப்பாளிகள் விடியற்காலை நேரத்திலேயே எழுந்து அவர்களுடைய பணியை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இல்லையா. அது அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு, அதாவது பெருங்காயம் இருந்த பாண்டம் மாதிரி இன்று வரை இல்லத்தில் கூட தொடரக்கூடிய நிகழ்வுகள் உண்டு.
கும்பகர்ணன் போல இருக்க, அதுவும் அந்த காலத்தில் இருந்து தான். கும்பகர்ணன் போல உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறாங்க. அங்கே வந்து ஏற்கனவே கொள்ளிடத்தினுடைய அந்த நீர்நிலை அதிகமாக அந்த காவிரி வளம் கொழிக்கக்கூடிய இடமாக இருப்பதனால எங்கு பார்த்தாலும் நீர்நிலைகளால் நிறைந்திருக்கின்றது. அடுத்து இன்னொரு ஒரு அந்த காலத்திய பதிவை சொல்கிறாங்க. இது சங்க இலக்கியங்களில் நம்ம நிறைய பார்த்தது தான். அதே நேரத்தில் பக்தி இலக்கியத்திலேயும் இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்கின்றது. புன் புலைச்சியர்கள் கள்ளுண்டு களி தூங்க கரங்கு பறையும் களிக்கும். புலைச்சியர்கள் கள்ளுண்டிருக்கின்றார்கள் என்று அது பட்டினப்பாலையிலும் அது இப்போ நம்ம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அந்த சமண காப்பியமான சீவக சிந்தாமணியில் தன்னுடைய வயலில் வேலை செய்யக்கூடிய உழவர்களுக்கு உழத்தியர் கல்லை ஊற்றி கொடுத்தார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் பெண்கள் அருந்தியதாக அவர் பதிவு செய்யலை. ஆனால் இதிலே அவர் பதிவு செய்கின்றார், புலத்தியர்கள் கல்லுண்டு மகிழ்ச்சியாக ஆடல் பாடல் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட குடியில் பிறந்தவர்தான் நந்தனார். அதை சொல்றார், இப்படித்தாகிய கடைஞர் இருப்பின் வரைப்பினின் வாழ்வார். அப்படிப்பட்ட வளாகத்தில் இப்போ அந்த ஊர் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது, அதற்கு அடுத்து அவர்களுடைய புலையர்களுடைய வாழ்க்கை, அந்த புலைக்குடியானது எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இப்படி வாழக்கூடிய அந்த வளாகத்தில் மெய்ப்பறிவு சிவன் கழற்கே விளைந்த உணர்வெங்கு. அவருடைய உணர்வு முழுக்க முழுக்க மெய்ப்பறிவு. பரிவுன்னா அன்பு. என்ன அவ்வளோ பரிவு காட்டுற, அவ்வளோ கரிசனமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கு முழுமையாக உண்மையான அன்பு முற்றிலுமாக சிவனுக்கே அர்ப்பணமாக. அவர் எப்போ அவருக்கு உணர்வு தொடங்கியதோ அதே அப்போதே இவர் வந்து சிவன் மீது, சிவனுடைய திருவடியின் மீது அவர் பக்தி செலுத்துகின்றார். அப்பதியில் ஊர் புலமை ஆன்ற தொழில். அந்த நந்தனாருடைய முன்னோர்கள் அந்த புலையர்களுக்கெல்லாம் முதன்மையானதாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தாயத்தார். தாயம் என்பது உரிமை. இப்படி தாய் என்ற உரிமைக்கு வேறு ஈடு இணையே கிடையாது. அதனால் தாயத்தார் என்று தாயாதிகள் என்று சொல்வார்கள், பரம்பரையினர்னு சொல்லுவாங்க, அறங்காவலர்கள் என்று சொல்வார்கள். அதுக்கே உரிமை உடையவர்கள், வேறு யார் உரிமை கோர முடியாது. அப்போ தாயத்தார். தாயத்தினடையா ஈயச் செல்வ என்று சொல்லி புறநானூற்றிலே ஒரு வரி வரும். அப்போ எல்லாமே வந்து உரிமையினால் வரக்கூடியது உண்டு. சில நேரங்களில் நாம் சிரமப்பட்டு அந்த தகுதியை உருவாக்கி கொள்ளக்கூடியதும் உண்டு. ஆனால் இந்த அவர்களுடைய குலத்திலே தலைமைத்துவமானது தாயத்தினால் அவருக்கு கிடைக்கின்றது. அப்போ எல்லாரையும் விட இவர் கொஞ்சம் செல்வ செழிப்பாக இருக்கிறாரு. ஒப்பிலவர் நந்தனார் என ஒருவர் உளரானார். அப்படிப்பட்ட குடியில் எவ்வளவோ பேர் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும்தான். அரங்கம் நிறைந்த இந்த அவையில் எல்லோரும் அவரவர்களுடைய துறையிலே துறை போகியவர்கள். அப்போ எல்லோரும் சமமானவர்கள். ஆனால் இந்த புலைப்பாடியில் இவ்வளவு பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் மட்டும்தான் இறைவனுடைய அருளை பெற தகுதியுடையவராக இருந்தார் என்பதற்காக தான் ஒருவர் உளராயினார் என்று சொன்னார். ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு.